ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு vlog எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமா ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. நியூ இயர்க்கு முன்னாடி எடுத்தது, நியூ இயர்க்கு அப்புறம் நான் எடுக்கவே இல்லை. அண்ட் நானுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தனால என்னால பேச முடியல. இப்போதான் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கிறேன். அதனால வந்துட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது vlog எடுப்போம், ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வாய்க்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெளியில தான் போய் சாப்பிட போறோம். நீங்க ஆஸ் யூஷுவல் இது பார்த்தது தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இன்னைக்கு வேற ஏதாவது பண்ணுவோமே. என்ன அப்படி இல்ல, இப்படி திருப்பு இன்னும் டேஸ் கவுண்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியோட பேச்சுலரா கொண்டாடுற மோனா வந்து 3 மாசம் இருந்தாலும் மிஸ்ஸஸ் ஜான் கிளின்டன், புரியுதா? இப்ப வந்து டாக்டர் ஆஃப் மகேஷ் ராஜா. கரெக்ட் தானப்பா? டாக்டர் ஆஃப் மகேஷ் ராஜா இருக்க வரைக்கும் தான் வந்து நம்மளோட டாக்டர் ஆஃப் மகேஷ் ராஜா இஸ் லைக் an identity that won't change. அது எப்பவுமே இருக்கும். அது ஓகே. ஆனா ஆஃப்டர் தட் வந்து என்ன இருந்தாலும் வீட்டுக்காரர் வழி நடத்துற விதத்துல வைஃப் அப்படிங்கறதால நீங்க குடும்பமா இருக்கீங்கப்பா. நீங்க குடும்பத்துல, உங்க குடும்பத்துல நாங்க நுழைய முடியாதுமா. நீ குடும்பத்துல இல்ல இன்னைக்கு அவரு மாமா எப்படி மாமா நான் லீவ் போடுறேன் மாமா அப்படின்னுப்பா. எனக்கு தெரியாது மாப்ள, இப்பெல்லாம் வந்து அது நான் லீவ் போடுன்னா போட முடியாது அப்படின்ட்டோம். நான் எதுவுமே சொல்றது இல்லை. அதுவா என்னை கூப்பிட்டு எழுப்பி நான் இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சரி போட்டுக்கோன்னா படுத்துக்குச்சு. ஸோ அதனால நான் எதுவும் டிசைட் பண்றதுக்கு இல்லை மாப்ள. அவளா டிசைட் பண்ணி அவளா சொல்லுவா ரைட் ஓகே அப்படின்னு, அதுக்கேற்ற மாதிரி போயினுக்குது. அதனால நீங்க தைரியமா, நான் சும்மா இருந்தாலே நீ என்ன லீவ் போடுன்னு சொல்ற டேடி. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போய் ப்ரூஃப் காட்டுவேன். இங்க பாருங்க லொக்னு இரும்பி நான் ப்ரூஃப் காட்டுவேன். சும்மாவே எனக்கு ஃபீவர் சொல்லி நான் லீவ் போட முடியல, மாட்டிக்குவேன் நான் ஈஸியா. நான் போட்டு போற மேக்கப்க்கு ஈஸியா கோந்துக்கிறேன் நான் போயாங்க. இல்ல என் காலேஜ்ல இரும்புவான் மேம், முடியல உசுறு இருக்குல்ல மேம்லாம் பாப்பாங்க, அது தெரியுமா? இல்ல மேம் சீரியஸாவே பாப்பாங்க. நான் இன்னைக்கு அவனோட vlogல பேசியிருந்தோம். அதை கட் பண்றான்னு, டைம் இல்ல இருக்கட்டும் விடு அப்படின்றான். அவனுக்கு சுத்தமா பயம்ன்றது ஒண்ணுமே இல்ல போல. இல்ல அதுக்கு இல்ல, நம்ம பத்திரிகை எடுத்துட்டு போய் வைடா, அவங்களே உனக்கு லீவ் குத்துருவாங்கடா அப்படின்னு. நானு அந்த இது நம்ம பேசுறோம்ல, இப்ப இதே நீயா இருந்தா மரியாதையா அதை எடிட் பண்ணு அப்படின்னு இருப்பேன். இவங்கிட்ட நான் சொல்றேன் டைமே இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அப்படின்றான். அந்த vlog நீங்க பார்த்தே ஆகணும். நான் வேணா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஆமா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே ஓகே. யார் சேனல்ல? அவன் சேனல்ல தான் பண்ணான். அவன் சேனல்ல சொல்றான். அவன் சேனலுக்கு அவன் ப்ரமோஷன் பண்ணிக்கிறான். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி பேசி கலாச்சு நம்ம எங்க போறோம், போய் சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குது எனக்கு. அதனால வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறாங்க. பாருங்க வயிறெல்லாம் அவ்வளோ வலிக்குது. என்ன நினைச்சு பாத்தியா எப்படி இருக்கு? அப்ப நான் எவ்வளவு தாங்குறேன் யோசிச்சு பாரு. நீ அது என்னைக்காவது நாளைக்கு கஷ்டப்படுறேன். நான் ரெகுலரா இதே வியாதியில கஷ்டப்படுறேன். முடியல என்னால. தொண்டெல்லாம் வலிக்கும், வயிறெல்லாம் வலிக்கும். ஆமா அதுவும் இல்லாம தும்பல், அதெல்லாம் இன்னும் வேதனை. ஐயோ நீ எல்லாம் அப்படின்ற ரொம்ப கஷ்டம். எப்படிதான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க தெரியல. சரி என்னோட பரோட்டா நான் அதுல இருந்து பொங்கு வருவேன். அதுக்கப்புறம் இது ஏதோ சிக்கன் கிரேவி. என்னோட எக் பூர்ச்சி காணும், எக் பூர்ச்சி காணும். உனக்கு தான் ஏதாவது நான் இதை சொன்னியா? என்ன சொன்னீங்க? சாசா தெரியல. இதோ இது. ஆமா. ஏய் அவனும் சூடா இறங்கும் போது இன்னொரு ஆனந்தம். இங்க யார் கல்யாணம்? தெரியல, நிஜமா தெரியல. ஏன்னா மாப்பிள்ளாரு பெங்களூர் ஃபேன்ஸ் ஜாஸ்தின்னாரு. அவன் மேரேஜ்ல வேற சொல்ல போறேன். நம்ம அழகா இருக்கோம்னா அழகா இருந்தா என்ன பண்ண போற? நாளை ப்ரப்போசல் வரும். அதுல எதுல செலக்ட் பண்ணலாம், எது ரிஜெக்ட் பண்ணலாம் ஐடியா. கண்ணாடி பார்த்து நான் நல்லா இருந்தா சிக்கன் சாப்பிட மாட்டான் அவங்களோட. ஆனா சிக்கன் கூட குழம்பு சாப்பிடுவான். என் ஃப்ரெண்டு தான் ஐயர் பையன் இருக்கான். இப்போ வச்சா சாப்பிட மாட்டான், குழம்பு மட்டும் சாப்பிடுவான் காலேஜில். அதுதான் ஐயர் பையன் சாப்பிடல. சிக்கன் எசன்ஸ்லாம் நான் ஸ்கின் கேர் பார்க்க மாட்டேன், என்ன போட்டுனே தெரியல. நான்
நான் இருக்கிற சைஸுக்கு வெயிட்டுக்கும் ஸ்கின் கேர்லாம் பார்த்து ஒரு சிலதான் சாப்பிடாம இருந்தேன்னா இப்படியே இருக்க வேண்டியதுதான். இப்படி ஆக முடியாது. அதனால நான் அதெல்லாம் இருக்கிறது கண்டது கழிப்பிட்டு சாப்பிட்றேன். எந்த வரவே வராது. இது வந்து நான் ஒரு பீச் பரோட்டா தான் எடுத்து தின்னு இருக்கேன். ஏய் ஹேடா ஏய் ஹேடா சல் உள்ள வாந்தி எடுத்துட்டாங்க. ஏமா ஹாய் ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. கரெக்ட்டா போடுறாங்க. குடுகுடுன்னு ஓடி. ஓ யார் போன் அடிக்குறாங்க? ஹாப்பி ஆனிவர்சரி. Thank you. Thank you. மாப்ளனா. ஆமாடா. கூப்பிடுறாரா? இல்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. சொல்லுங்க மாப்ள. ஹாப்பி வெட்டிங் anniversary மாமா. Thank you மாப்ள. Thank you. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் 12 மணிக்கு நான் கூப்பிடுறேன் மாமா அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு கரெக்டா கூப்பிட்டீங்க. அலாரம் வச்சு ஏன்ச்சா இப்பதான்? அதான் இப்ப பாப்பா சொல்லிச்சு அலாரம் வச்சிருந்தாரா அப்படின்னுட்டு. ஓ தூங்கிட்டீங்களா சீக்கிரம்? ஆமாமா நான் காப்பிட்டு சரி அதனால சீக்கிரம் தூங்கிட்டேன். ஓ அப்படியா லீவ் முடிஞ்சிருச்சா? லீவ் முடிஞ்சிச்சு. நான் ஒரு வாரம் போவாள் ஆபீஸ். சரி வாழ்றாரு அவருதான். இதே மாதிரி ஜாலியா எப்பமா பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஹலோ ஹலோ ஹாப்பி வெட்டிங் anniversary. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. காலையிலே பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆனா இடையில கௌசிக் மாதிரி கத்திட்டு இருந்தேன். காது கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சோகத்துல இருந்ததுனால மேபி காது கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு மோனா லீவ் போடல எனக்கு மட்டும் லீவ் இருக்குதுன்னு காலையில சோகத்துல புலம்பி இருந்தீங்களா? ஆமாமா சொல்லி லீவ் மாமாட்ட பேசினேன் காலையில சொன்னேன் இந்த மாதிரி உங்க வாய்ஸ் கேட்கலையே பேக்ரவுண்ட்ல. அதான் உங்களுக்கு கேட்கல அவ பேசினா இருந்தா நடுவுல. உங்களுக்கு கேட்கல? ஆமாமா எனக்கு கேட்கல. ஓகே அது ஃபைனலா லீவ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே நாளைக்கு போதுங்களா இல்ல நாளைக்கு இல்ல லீவ் போட்டாச்சு. என்ன டாடி உங்க ஆனிவர்சரி முன்னிட்டு எல்லாம் வெடிக்குது போலயே டமார் டிவி. அதையேமா பண்றீங்க சம்பந்தமே இல்லாம? ஏய் இப்பவே கிச்சன் க்ளோஸ் தான். அடுத்த கிச்சன் க்ளோஸ்னா வேற ஏதாவது வெடிக்க போகுது. ஓ அங்கேயாமா? ஐயோ நாத்தம் வர எப்படின்ட்டு ஸ்மெல் வருதா? மீனுக்குலாம் எதுவும் ஆகல. டாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டாச்சு. வந்து அப்பா அம்மாக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து பர்ஸ்லாம் ஆச்சு. யாருமே எதுவுமே பண்ணல, பர்ஸ் பண்ணல, கேக் வெட்டலன்றதுனால அதுவே வந்து நேச்சுரலாவே வந்து டமார் அப்படின்ட்டு ஒரு பர்ஸ்ட் கொடுத்துச்சு. எங்க என்ன வெடிச்சதுன்னு எங்களுக்கே தெரியல. ஒண்ணும் இல்ல தோ எங்களோட இது அதான் இன்னும் ஆன் பண்ணல. பயத்துல அப்படியே விட்டேன். மோட்டர் மீன் தொட்டி மோட்டர் வெடிச்சிருச்சு. தம்முன்னு ஒரு சவுண்ட். என்னடா இதுன்னு பார்த்தேன் நானு. இந்த மைனர் பையனை வச்சுக்கின்னு என்னால முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்னையோட ஓவர். 12 o'clock அவர் சொன்ன மாதிரி 12 o'clock அலாரம் வச்சு என் ஃபியான்சி வந்து கால் பண்ணி விஷ் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கேப்ல தான் வந்து டமார் நீங்க ஒன்று வெடிச்சுது. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சு இப்பதான் வச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் தூங்க போக வேண்டியது. நான் தான் அவருக்கு சொன்னேனே. தெரியும் சொன்னாரு. அவர் சொன்னாரு இந்த மாதிரி மாமாக்கு சொன்னாரு இந்த மாதிரி ஆனிவர்சரி அப்படின்ட்டு. ஆமா மைண்ட்ல வச்சுக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னியாமே. அதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு தெரியாது இல்லடா அதனால சொல்லணும். அதனால சொன்னேன் நானு. சரி ஓகே. ஸோ வந்து எனக்காக நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. என் ஹெல்த் ஃபர்ஸ்ட் சரியாகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. முடியவே இல்லை நம்மளால. பேச பேச காஃப் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.